லாஸ்டிங் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா அப்படின்னா போதுமென்ற மனது, திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது போதும்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க. போதும் என்ற மனநிலை வந்து விட்டால் நீங்கள் உழைப்பையே நிறுத்தி விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்போ போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, கார் இருக்குது, மாதம் 10 லட்ச ரூபா வருமானம் வருது, போதும், அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும் இல்லையா? அதானே எல்லாருக்கும் திருப்தி. அவன் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டான் சார், அது போதும், நல்லா அருமையாக இருக்காப்புல, போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இதானே எல்லாருக்கும் வரும். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் மட்டும் திருப்தி அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? உள்ள பாரு இருக்காங்களா? உங்கள் பக்கத்தில் 10 பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களே, அவங்களுக்கு செய்யணும்னு உங்களுக்கு மனசு வரலையா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னா போதும் அப்படியா அப்படின்னு பிஸ்னஸ் கிளாஸில் கேட்குறேன். ஒரு மனிதன் அதிகமாக பிஸ்னஸை விருத்தி பண்ணணும், அதிகமாக உழைக்கணும் அப்படின்னு எப்போ நினைக்கிறான்னா, இன்னும் 50 பேருக்கு, இன்னும் 100 பேருக்கு நம்மளால் ஆனதை உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது. அதான் பாபண்ணன் கூட சொன்னார்ல, மிஞ்சி மிஞ்சி போனால் நான் ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன், என் ஒய்ஃப் ஒரு 2 இட்லி சாப்பிடுவோம், அவ்வளோதான் எங்கள் காலை உணவு. மதியானம் ஒரு அரை கப்பு சாப்பாடு சாப்பிடுவோம், நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிடுவோம். இதுக்காக ஓடி ஓடி உழைக்கணுமா என்ன? பேசாமல் உழைப்பெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ல? அப்படின்னா அது கிடையாது. இன்னும் நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அதுதான் இங்கே சொல்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தெரியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அடுத்தவர்களுக்கு, ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு, குறைவில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டார். ஒரு பாயிண்ட், சார் பணம் உதவி செய்யுங்க, யாருக்கு உதவி செய்யணும்? வரவன் போகிறவனுக்கெல்லாம் ஆளுக்கு 5000 கொடுத்தோம்னா எப்படி? இன்றைக்கி நீங்கள் 5000 கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 கோடி பேர் வந்து நிற்பான், எனக்கு ஒரு 5000 கொடுங்க, எனக்கு கொஞ்சம் குறைவு இருக்குது சார், வாங்க. எவனுக்கு 5000 பணம் வேணாம்? எல்லா பேருக்கும் வேணும் இல்லையா? சரி, போன போது அங்கே ஒரு 4 மணி நேரம் நின்னா கூட ஒரு 5000 கிடைக்கும், வாங்க போய் அதை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே இங்கே வந்துடும். வறியவர்களுக்கு 5000 பணம் கொடுக்கப்படும் வெளியில் போர்டு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேர் இங்கே வந்து நின்றுவான். அது போய் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து என்னங்க 400 ரூபா டிக்கெட்டு, போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு எங்கேருந்து வந்துடுவாங்க. கும்பகோணத்தில் ஒரே படையாக இருக்கும். இதுதான் உதவியா? அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சுகவீனமாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். நான் காவலில், ஜெயிலில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து ஆதரவு தெரிவித்தீர்கள். இதுதான் இறைவன் கொடுக்க சொல்கிறேன். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இதை மட்டும் செய்யுங்க. எந்த திரும்ப வருவாங்களா? பசியாக இருக்கணும்னு சோறு போட்டால் டெய்லி இங்கேயா சுற்றிட்டு இருக்கப்பறம் அவன் யோசனை பண்ணுவான், நம்மளும் இது மாதிரி 4 பேருக்கு சாப்பாடு போடணும். உள்ளத்திலே தூண்டுதல் ஏற்படும், அகத்தூண்டுதல்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டென்ட்மெண்ட், எந்த கண்டென்ட்மெண்ட்டை இங்கே சொல்கிறாரு? லாஸ்டிங் கண்டென்ட்மெண்ட், என்றென்றும் நிலைத்திருக்கிற போதுமென்ற மனது, திருப்தி, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கி நம்ம எதுக்கு போகிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் போவது பணத்தை தேடி. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. பண ஆசை என்பது வேறு, மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை வேறு. நீங்கள் பண ஆசையிலே ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். என்ன பண்ண முடியும்? ஒரு மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர் சொல்கிறார், சார் அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதை செலவழிக்க முடியும். அதுக்கு மேலே வரக்கூடிய தொகை எல்லாமே
பேப்பரில் தான் இருக்கும். அனில் அம்பானிகிட்ட, முகேஷ் அம்பானிகிட்ட 9,000 கோடி, 1,00,000 கோடி, 10,00,000 கோடி இருக்குது. என்ன பண்ண முடியும் அந்த மனிதனால்? கூட இருக்கிறதான் சாப்பாடும். அதான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் மாத்திரம் அதை காண்பார்கள். அப்போ பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். அதில் நீங்கள் கண்டென்ட்மெண்ட் வரணும். பண ஆசை இல்லைன்னா எவன் உழைக்க போவான் அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. அங்கே தான் இவர் சொல்கிறாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நீங்கள் பணம் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்கள்னு நீதிமொழிகளில் இருக்கு. நமக்கு போதுங்க, எனக்கு வேணாங்க, எல்லாம் இறைவனுக்கு வேணும். இறைவன் படைத்த மற்றவர்களுக்கு வேண்டும். நான் இறைவனின் சேவையை செய்வதற்கு எனக்கு பணம் வேண்டும். அதான் சொல்லுவாங்க, பெரிய பெரிய சிந்தனை வகுப்புகள்லாம் நடப்பாங்க. அதில் சொல்லுவாங்க, நமக்கு போதும், ஆனால் என்னை சார்ந்தவர்களுக்காக நான் உழைக்க வேண்டும். என்னை நம்பி ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? நான் வாழ்கிற சமுதாயத்திலே எத்தனையோ ஏழ்மையானவர்கள் இருக்கிறார். ஒரு சில நேரம் மருத்துவமனையெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள்லாம் கைவிட்டு போய் ரொம்ப முதியவர்கள் இருப்பாங்க. அவன் என்ன அநியாயம் பண்ணானோ, என்ன அக்கிரமம் பண்ணானோ, இந்த மாதிரி நாசமாக போனான் அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதில் நியாயம் தீர்க்கும் நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி, நம்மளால் ஆன உதவியை செய்யணும். ஒரு சாப்பாடு, ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு வடை வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, சின்ன சின்ன உதவிகள். அதான் இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்போ இறைவனுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டும் என்றால், வறியவர்களுக்கு தொண்டாற்றினால் இறைவனுக்கு தொண்டாற்றுவது. நீதிமொழிகள் அதான் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஒரு ஏழை இருக்கார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கார், உடை இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்வதற்கு சமம். இப்போ இறைவனுக்கு நீங்கள் எப்பொழுது உதவி செய்யலாம், எவ்வளவு உதவி செய்யலாம்? நான் கஷ்டப்பட்டு உழைத்து நிறைய சம்பாதித்து நிறைய இறைவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோயில் உண்டியனில் போட்டால் ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு கோயிலில் சிலையை வாங்கி வைக்கிறாங்க, தங்க ஆபரணம் வாங்கி வைக்கிறாங்க, வெள்ளி ஆபரணம், வைர ஆபரணம், இதெல்லாம் கோயிலுக்கு வாங்கி வைக்கிறாங்க. முன்னெல்லாம் எங்கள் சர்ச்சில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சர்ச்சில் இப்போ தாண்டா இல்லை, கரண்ட்டு பில்லு கட்ட முடியலன்னு கழட்டி விட்டாங்க. முன்ன ஆரம்பத்தில் தாமஸ் சர்ச்சில் பார்க்கும்போது சாண்டலியர் லைட்ஸ் வரிசையாக இருக்கும், பெரிய பெரிய லைட்டு, ஏற்கனவே 80 லைட்டு, மறுபடியும் கிறிஸ்மஸ்க்கு நான் ஒரு லைட்டு போடுவேன்னு பார்த்தா இங்கே கரண்ட் பில்லு கட்ட முடியல. இனிமேல் சாண்டிலியர் லைட் வாங்கினீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, இருக்க லைட்டை பூரா கழட்ட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த லைட்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. விதவிதமான லைட்டெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்து லைட்டு. அது ஒரு லைட்டு பார்த்திங்கன்னா 150 வருஷமாக ஒரு லைட் இருந்துச்சு. வட்டமாக ஒரு கம்பி இருக்கும், அதில் அப்படி மெழுகுவர்த்தி மாதிரி எரியிற லைட்டெலாம் இங்கே கும்போணம் சர்ச்சில் இருந்துச்சு. அது எங்கே வச்சுன்னு தெரில, பழைய இரும்பு கடையில் போட்டாங்களா என்னன்னு தெரில. என்னென்னா இவனுக்கு பக்தி வந்துருச்சுன்னா லைட்டை வாங்கி மாட்டுவான். கரண்ட் பில்லு யார் உங்கள் அப்பனா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. இறைவனுக்கு தொண்டாற்றுவது, இறைவனுக்கு செய்வது அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய தொண்டை நீங்கள் செய்வது. எல்லாரும் ஏழை எளியவர்கள், வறியவர்கள், முடியாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறைவனிடத்தில் கேட்குறாங்க. இறைவன் நேரடி இறங்கி யார்ப்பா மொத்தம் இன்றைக்கி எத்தனை பேர் கேட்டீங்க, எல்லாம் வரிசையில் நில்லுங்க, உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் நான் கொடுப்பாரு. இறைவன் உங்களை தான் வச்சுருக்காரு. உங்களுடைய கடமையில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்ணும் கருத்துமாக படிக்கணும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக படித்து இறைவனுடைய தொண்டை செயல்படுத்த போகிறீங்க. சும்மா விடுவானா நம்மால் குறுக்க கட்டையாக போடுவான், இந்த மொபைல் எப்படி, இந்த கும்மா ஊர்மையப்போ அப்படின்னு நம்ம வழிவிட, நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கான். அப்போ வாழ விடாதவர்னு ஒரு 2 பேர் இருக்கானா? அவனுக்கு வேறு வேலை இல்லையா? ஏன் அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதா அவனுடைய வேலையா? உள்ளபடியே உலக வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்குது கண்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்கிறார். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் வருவான். அவன் மட்டும் எப்படியா நல்லா இருக்கிறது, அவனை காலி பண்ணு அப்படின்னு. நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா உங்களை காலி பண்ணுறதுக்குன்னு பக்கத்தில் ஒரு கூட்டாளி இருப்பான். இது எல்லா இடத்துலையும் உண்டு.
நீங்கள் மியூசிக் போட்டு நல்லா முன்னேறி வரணும், நல்ல சிந்தனையில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டை கலைச்சி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவனைத்தான் நாம் சாத்தான் என்று சொல்கிறோம். அவனுடைய பேர் என்ன? த ஸ்கீமர். திட்டம் போட்டு திருடுற கூட்டம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே அதான் செய்யுது. திட்டம் போட்டு ஓட்டு திருட்டு நடக்குது இல்லையா? ஒரே வீட்டில் 85 பேருக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. 1,00,000 பேருக்கு வீட்டு நம்பர் 0000000000 இப்படியே போட்டு 1,00,000 பேர். 20 லட்சம் பேருக்கு ஃபோட்டோ ஐடி கார்டு நகை சைஸில் இருக்குது. ஃபோட்டோ அதில் போட்டிருக்கான், நகத்தோட சைஸு தான் ஃபோட்டோவே இருக்குது. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இப்படி வாக்காளர்களை போலியாக சேர்த்து ஓட்டு திருட்டில் ஈடுபடுகிற அரசாங்கம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை திருடுகிற மனிதர்கள் இருக்க மாட்டாங்களா? சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கும். இன்றைக்கி போட்டிருக்காங்க, வான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க 2 விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளது உடலில் இருக்கிற அணுக்கள் இருக்குல்ல, ஆட்டம்ஸ், இன்றைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அணுக்கள் இந்த உலகம் தோன்றுவதற்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. தி ஏஜ் ஆஃப் தி ஆட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாறைகளுடைய வயது, பூமியினுடைய வயதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி தோன்றியது. அப்படியா? போடா, 12 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அணு தோன்றியது. பூமியும் சூரியனும் அண்ட சராசரங்களும் தோன்றுவதற்கு முன்பே இந்த அணுக்கள் தோன்றிவிட்டனுங்கிறான். எங்கே போய் சொல்லுவேன்? இப்படி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்றன. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் 5% தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த வான சாஸ்திரத்தில். மற்ற 95% நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வானமண்டலம் நம்மளை சுற்றியே இருக்குது. அப்படி சொல்கிறாங்க. நம்மளை சுற்றியே இருக்குது. 95% ஆஸ்ட்ராலஜி நம்மளை சுற்றி இருக்குது. அதை நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது, காணவும் முடியாது, உணரவும் முடியாத அளவுக்கு அதிநவீன அறிவியலால் மட்டுமே அறிந்து கொள்ள முடிகிற ஒரு பிரபஞ்சம் நம்மளை சுற்றி இருக்குதுங்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சக்திகள் நம்மளை இறைவனுடைய பணியிலிருந்து விலக்குகின்றன. அற்பத்தனமாக பணத்தை நோக்கி மட்டுமே உங்களை கொண்டு செல்கிறது. ஆகவே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றார். A Christian couple was ministering to believers in Eastern Europe behind the Iron Curtain. கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனின்னு 2 இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கொடூரமாக இருக்கும். மேற்கு ஜெர்மனி மக்கள்லாம் நல்ல சுதந்திர காற்றை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். கிழக்கு ஜெர்மனி ஹிட்லருடைய கையில் இருந்துச்சு. அதை இரும்பு கோட்டைன்னு சொல்லுவாங்க. மிக கொடூரமான முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவர் சொல்லுவாங்க, ஹிட்லர் யார்? கொடுங்கோல் அரசன். அவனுடைய கொள்கைகள் என்ன கொள்கைகள்? அதான் பாசிச கொள்கைகள். நான் செய்வது மட்டும் சரி, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத எவனாக இருந்தாலும் அவன் சாக வேண்டும். இது யார் இந்த கொள்கையை இன்றைக்கி இந்தியாவில் கொண்டு வர்றது? ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், சங் பரிவார் அமைப்புகள், பிஜேபி, இதெல்லாம் இதான். எல்லா நாட்டை கொள்ளையடிக்கிற முடியதெல்லாம் கொள்ளையடிப்பான். நான் சொல்கிறதான் கரெக்ட். அதுக்கு 50 பேரே கொடி பிடிப்பான். இதுதான் ஹிட்லர் பண்ணார் கிழக்கு ஜெர்மனியில். A Christian couple was ministering believers in Eastern Europe behind Iron Curtain. அங்கே கிழக்கு ஜெர்மனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பராகுவே, உருகுவே, பல்கேரியா, ருவாண்டா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் மிக கொடுங்கோல இருண்ட திரை நாடுகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு நாட்டில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். The couple had brought in Christian literature, blankets and other necessary items. கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற அநேக புஸ்தகங்கள், போர்வைகள் மற்றும் இன்னும் அநேக தேவையான பொருட்களை அவர்கள் எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். At the church gathering, the couple assured the believers that Christians in America were praying for believers in Eastern Europe. அந்த சர்ச்சு கூட்டத்தில் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். We are happy for that, one believer replied, but we feel that Christians in America need more prayer than we do. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா,
அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தான் ரொம்ப அதிகமான ஜெபம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? வி ஹியர் இன் ஈஸ்டர்ன் யூரோப் ஆர் சஃபரிங் பட் யூ இன் அமெரிக்கா ஆர் வெரி கம்ஃபர்டபுள். நாங்கள் இங்கே கிழக்கு ஐரோப்பாவை நாடுகளில் இருக்கிறவர்கள் மிகவும் அவதிப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறீங்க. நல்லா ஏசியை போட்டு கும்முன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஹார்டர் டு பி அ குட் கிறிஸ்டியன் வென் யூ ஆர் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு சோதனைகளே வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. உண்மைதான். நம்மளுக்கு நல்ல சௌகரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எல்லா சௌகரியமாக கடவுளையும் மறந்து விடுவோம். நம்ம கடவுளுடைய கிரியைகள் எதுவுமே தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். நிறைவுகள் வந்த உடனே கடவுள் என்ன செஞ்சார்? கடவுள் ஒன்று ஒரு ஆணையம் பிடுங்களா போய கடவுளாவது ஒன்றாவது அப்படின்னு போயிடும். குறைவுகள் வரும்போது மட்டும்தான் இறைவனை தேடுவோம். எதற்கு இவ்வளவு நோய்கள், எதற்கு இவ்வளவு குறைபாடுகள், எதற்கு இவ்வளவு நிவர்த்திகள், எல்லாத்தையும் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய செயலை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நேரடியாக வந்து வெளியரங்கமாக வெளிப்படையாக எந்த செயலையும் காட்ட மாட்டார். அது இறை நீதிக்கு அப்பாற்பட்டது. இறைவன் தான் இதை செய்தார் என்று வெளிப்படையாக யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இறை நீதி. ஆனால் இறைவனை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. நடக்கவே நடக்காதுங்கிறது நடக்கும். இறைவன் தான் நேரடியாக செய்தார் என்று யாராலையும் ரூபிக்க முடியாது. இதுதான் இறை நீதி. இதை நிலைநாட்டுவதற்காக இறைவன் என்று பல நமக்கு சோதனைகள் வருகின்றன, பல கஷ்டங்கள் வருகின்றன, பல போராட்டங்கள் வருகின்றன. ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ் வரும். வருதா? இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இல்லாமல் ஏன் சார் நல்லா ஒரு ஏசி கிளாஸ் ரூம் போட்டு நல்லா மத்தியானம் 3 வேளைக்கு சோத்தை போட்டு பிள்ளைகளுக்கு அப்பப்போ தேவையானதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சிட்டு போட்டோம். ஏன் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறீங்க? பாடாக படித்து படிக்கிறீங்க, நைட்டு பூரா படிக்க வச்சு எழுதுன்னு எழுத சொல்கிறீங்க. கையெல்லாம் வலிக்கும்ல பிள்ளைகளுக்கு. ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக இருக்க விடுங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அது கிளாஸில் ஏசி ரூமில் வச்சு சொல்லுங்கள். சொல்லிட்டு போயிடுங்க. அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க. சொன்னால் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? இதுக்கு ஒரு பரீட்சை வச்சு, மனப்பாடம் பண்ண வச்சு, இம்போசிஷன் வச்சு, ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சு, மந்த்லி டெஸ்ட்டு வச்சு இப்படிலாம் செய்யணுமா? பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறாங்க. நல்லா சௌகரியமாக இருக்கட்டும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓஹோன்னு இருக்குமா? ஊஹூ சோழி முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இறைவன் எதற்கு நமக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறார் என்றால், இந்த பாடுகள் வரும்போது நமக்கு அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் பக்தியை உண்டாக்கும், அது நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் இறைவனோடு கைகோர்த்து நடக்கும்போது, ஏன்னா வெளிப்படையாக தெரியாது இறைவன் அங்கே இருக்கிறார் என்று. நீங்கள் தடுமாறி விழுந்தால்தான், ஒரு கண் பார்வை தெரியாத ஒருவர் தடுமாறி விழும்போது தான் என் கையிலே ஒரு கோல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பார். அவர் தடுமாறவே இல்லைன்னு வச்சுக்க, கையில் அவருக்கு எதுக்கு குச்சி, வாக்கிங் ஸ்டிக் வேண்டாம்ல? இதான் சொல்கிறாரு இங்கே. How much money does it take for a rich man to be satisfied? அப்போ என்ன சொல்கிறாரு? அமெரிக்காவில் நீங்கள் சௌரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் கடவுள் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். The phrase love of money can be applied to a love for more of anything. நீங்கள் இந்த பண ஆசை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறத வந்து 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு என்ன நினைக்கிறீங்கல்ல, அதுவாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். The phrase love of money can be applied to a love for more of anything. Someone asked millionaire Bernard Barakன்னு ஒரு கோடீஸ்வரன் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், how much money does it take for a rich man to be satisfied? ஒரு பணக்காரனுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் அவன் திருப்தி அடைவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்.
Baruch replied, just $1 million more than he has. அவனுக்கு என்ன இருக்கோ அதோட இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபா கூடுதலாக இருந்துச்சுன்னா அவன் திருப்தி அடைஞ்சிருவான் அப்படிங்கிற. 10 லட்ச ரூபா மறுபடியும் கொடுத்துட்டா அவன் என்ன சொல்லுவான், இன்னொரு 10 லட்சம் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருவேன். ஐயோ 40 மில்லியன் நான் வந்துருச்சு ஐயா, இல்லை இன்னொரு 10 லட்சம் இருந்தால். பண ஆசை அடங்கவே அடங்காது. பண ஆசை என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யமானது தனக்கு இறக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். just $1 million more than he has. Covetousness is the desire for more, whether it is needed or not. நமக்கு தேவையோ இல்லையோ இன்னொரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும். என்ன, இந்த கார் கொஞ்சம் பழசாயிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு கார் வாங்கினா நல்லாயிருக்கும். வாங்கி அது ஒரு ஓரத்தில் நிற்கட்டும். இப்படியே போய் பல பணக்காரர்கள் வீட்டில் 15 கார் இருக்குது. இந்த கார்லாம் யார் சார் ஓட்டுவான், அந்த டிரைவர் தான் எப்போயாவது ஓட்டி போய் டீ சாப்பிட்டு வருவாங்க. அது எங்கன்னா போகிறதுக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நாய் கதை சொல்லுவாங்க ஒன்று. நாய்க்கு ஒரு பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லையா. நாய் என்ன, டாக் என்ன சொல்லுவோம், டாக் இஸ் அன் எய்ம்லெஸ் அனிமல். எங்கே போகிறதுன்னு அதுக்கே தெரியாது. இப்படியே திடீர்னு உடனே சட்டு நிப்பாட்டிட்டு இந்த பக்கமாக போகும். அதுக்கு தமிழ் கடவுளர்களுடைய பெயர் வச்சுருக்கான். நாய் ஒரு சாமி, அந்த சாமி பேர் பைரவர். பைரவர் சாமி யார் கும்பிட்றா, இந்துக்கள் கும்பிட்றாங்க இல்லையா. இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு போட்டுருச்சு, இந்தியாவில் இருக்கிற நாய்களை எல்லாம் கொண்டு போகணுன்னு தீர்ப்பு போட்டுருச்சு. ஆமாம், இதை ஆதரித்து போஸ்ட் போடுறவங்க பூரா யார் தெரியுமா, பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் தான் இதை ஆதரித்து போஸ்ட் போடுறோம். இந்த உலகம் எல்லாருக்குமானது. நாய்களும் வாழ வேண்டும், பன்னியும் வாழ வேணும், எருமையும் வாழணும், மனுஷனும் வாழணும், ஈயரும் எல்லாமே வாழணும். இந்த நாய்களை தெரு நாய்களை பூரா கொன்று போட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு சங்கி நீதிபதி போட்டிருக்கான். இதை பின்னாடி சங்கி அடிவரடிகள் எல்லாம் ஆஹா பரமாதமான தீர்ப்பு அப்படிங்க. அறிவை உபயோகிப்பதே இல்லை. யோ நாய் பூரா சாமியா, பைரவர் சாமியா ஏயா கொள்றேன்னு ஒருத்தன் கூட கேட்காது. இந்து மதத்தை பின்பற்றுகிற தீவிரமான பக்தர்கள் பைரவர் சாமிகளை எல்லாம் கொல்ல சொன்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? இதான் இங்கே நடக்குது. just $1 million more than what he has. அப்போ என்ன சொல்கிறார், just $1 million. covetousness is the desire for more, whether it is needed or not. மனுஷன் என்ன சொல்கிறான்னா, எந்த எய்மும் இல்லாமல் இந்த நாய் மாதிரி இன்னும் எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். போதும்யா என்னையா செய்ய போகிற. அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு நடிகர் சூர்யா. இது வரைக்கும் 10,000 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், இன்னும் 1,00,000 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், அம்மா இருந்து அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்பா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைகள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நான் உதவி செஞ்சு இன்னும் மேல் நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு அதில் ஈடுபடுறார். இதுதான் இறை பணி. இந்த மாதிரி பணியில் நம்முடைய பணங்களை செலவழித்தோம் என்றால் நம்ம என்ன செய்வோம், என்னன்னு தெரில. இப்போ ஒரு 10,000 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இன்னும் 2 கோடி தேவை. அதுக்கு என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? அந்த பிஸ்னஸில் ஒரு 100 கோடி கிடச்சிச்சின்னா நம்ம இன்னும் 1,00,000 பேருக்கு உதவி செய்யலாம். என்ன பண்ணலாம், அதுக்குரிய திட்டங்களை தீட்டு. இதுதான் வளர்ச்சி. உங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கென்று நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அது பண ஆசை, பொருள் ஆசை. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அதான் 2வது வசனத்தில் சொல்கிறேன், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அதனாலே பலர் தெரியாமல் தேவதூதர்களையும் உபசரித்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றதுண்டு. அதோட கடைசி வசனத்தில் அவர் அதே சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் நற்கிரியைகளில் சீர் பொருந்தினவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். பண ஆசையை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் கடுமையாக உழைத்து இந்த சமூகத்திற்கு நிறைய செய்யணும், அதுதான் நம்முடைய நோக்கம். டாப்பாக இருக்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பணியிலே மேனேஜர். இயேசு கிறிஸ்துவின் பணி இந்த உலகத்திற்கு 5,000 கோடி 1,00,000 கோடிக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதிலே யூ ஆர் த மெயின் மேனேஜர். யூ ஹாவ் டு ஹேண்டில் crores and crores of rupees. பல கோடி ரூபாய்களை
நீங்கள் கையாளும் பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் 5 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்படி மேனேஜர் வேலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஒரு கம்பெனியில், ரிலையன்ஸ் கம்பெனியில் இன்றைக்கி 5 லட்சம் கோடியை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார்ல, சிஇஓ, அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு சொந்தமாக வீடு கொடுத்துருப்பாங்க, பெங்களூர் 4 கார் கொடுத்துருப்பாங்க, இந்தியா முழுவதும் எங்கே வேணால் ஃப்ளைட்டில் போகலாம் வரலாம், அது கம்பெனி செலவு. அதேமாரி ரிலையன்ஸ் கம்பெனியோடைய எந்தெந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கோ அங்கே அவர் போய் ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அவருக்கு சேவை செய்வதற்கு ரிலையன்ஸ் கம்பெனிக்கு அத்தனை ஸ்டாஃபும் என்ன பண்ணுவான்? சார் வணக்கம் சார், மரியாதை செய்வானா செய்ய மாட்டானா? நீங்கள் நன்றாக படித்து இறைவனுடைய சிஇஓவாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்குது? அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் நேர்மையாக கையாளப் போகிறீர்கள். ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய போகிறீர்கள். அப்போ இறைவன் உங்களை நம்பி எவ்வளோ கொடுப்பாரு? கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், வா உன்னை அநேகத்தின் மேலும் அதிகாரியாக வைப்பேன் என்று உங்களை கடுமையாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். இது இறைவனுடைய காசு, என்னுடைய காசு கிடையாது. இறைவனுடைய பணிக்கு நான் செலவிடுவேன். அதுக்கு என்னை மேனேஜராக நியமித்திருக்கிறார், அவ்வளோதான். இந்த எண்ணம் வந்தால் that will be the lasting contentment. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற திருப்தி இதுதான். வரதுபுறம் இறைவனுக்காக போக போதும். யார் நம்ம கண்ணில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு செய்யுங்க. இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், அதான் சொல்கிறாங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இறைவனுடைய அரசாட்சியிலே அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு ராம ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாங்க? எல்லா பேரும் வெட்டி கொள்ளு போட். இதுதான் இரக்கமுள்ள குணமா? இறைவனுடைய ராஜ்யம் என்பது இரக்கம் உள்ளது, கொடூரம் உள்ளது அல்ல. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். Contentment cannot come from material things, for they can never satisfy the heart. பொருட்களினாலே, காருனாலே, வீட்டுனாலே உங்களுடைய ஒரு காலத்து உங்களுக்கு திருப்தி வராது. அப்படியே பேயாக பறந்து போய் மூஞ்சியை குர்ன்னு வச்சுக்கிறது. ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுடைய மனநிலையை பார்க்குறீங்களா? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், வாங்கி கொடுங்க, அப்படியே மூஞ்சியை குர்ன்னு வச்சுக்கிறது. அதை வாங்கி 1 மாதம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு திருப்தியை தராது. அன்னைக்கு எடுத்தேன், அப்போ ரொம்ப பிடிச்சது, இப்போ பிடிக்கல. இதான் மெட்டீரியல் திங்ஸ் வில் நெவர் சாட்டிஸ்ஃபை. எப்பேற்பட்ட உடை எடுத்தாலும், எவ்வளோ விலை உயர்ந்த கார் வாங்கினாலும் 4 நாள் அது தொடச்சி சுத்த வருவான். 5ஆவது நாள் அவ்வளோதான், திருப்தி அடைக்காது. நீங்கள் திருப்தி செய்யாததற்காக ஏன் அலைகிறீர்கள்? வாருங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் பாலும் தேனும் கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். Contentment cannot come from material things, for they can never satisfy the heart. Only God can do that. அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை திருப்திப்படுத்துவது எது அப்படின்னா, இந்த கல்யாண வீடுகளில் நிறைய பேர் நம்மளாம் தவறு பண்ணிடுவான். இந்த சாப்பாட்டில் போய் கை வைப்பான். சாப்பாட்டில் வந்து சூடத்தை போடு, சுண்ணாம்பை போடு, நிறைய தின்ட்டு போய் தொலைய போகிறானோ, அது கம்மியாக போடியா, அதெல்லாம் வேண்டாம், இந்த நாய்களுக்கு போட்டு என்ன புண்ணியம், இப்படின்னே கல்யாண வீட்டில் பேசுவோம். ஆனால் உள்ளபடி அதுக்கு டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணியிருப்பான், குதிரைக்கு செலவு பண்ணியிருப்பான், காருக்கு செலவு பண்ணியிருப்பான், மியூசிக்கு செலவு பண்ணியிருப்பான். இதெல்லாம் எவனையும் திருப்திப்படுத்தாது. நீ ஊர்வலம் போகிறேன்னு வச்சுக்க, ஒரு பெரிய பென்ஸ் காரில் ஊர்வலத்துக்கு போனேன்னா, இந்த நாய்க்கெலாம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு உங்களை திட்டுவான். உங்களை திட்டி இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? இது மாதிரி தான் அந்த அவங்க ஒரு கல்யாணத்தில் ரொம்ப பெருசாக போனாங்க, கடைசியில் ஆக்சிடெண்ட்டில் செத்துப்பிட்டான் இப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை போய்கிட்டு இருக்கும்போதே மனசில் நினச்சிட்ருக்கோம். இது எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? மியூசிக் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்க, இந்த சனியனுங்க இதெல்லாம் தேவையா, இவன் அப்பா வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதா அப்படின்னு 2 பேரும் நம்மளை திட்டிக்கிட்டு இருப்போம். இதுவே நீங்கள் நல்ல சாப்பாடு போட்டு நல்ல எல்லாரையும் வரவேற்று சாப்பாடு டிஃபன் இப்படி கொடுங்க, சாப்பிட்டு ரொம்ப பிரமாதங்க, ஆனால் இந்த மாதிரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், அருமையான சுவை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கொடுத்து அனுப்பு. அவன் திருப்தியாக போவான். அப்பா ரொம்ப திருப்திங்க, இனிமேல் சாப்பிட முடியாது, ஐயோ போடாதீங்க போதும் அப்படி. இது மாதிரி திருப்தி அடையாதது பொருட்களினாலே திருப்தி பண்ண முடியாது. உணவுப் பொருள் அந்த நேரத்தில் உங்களை திருப்திப்படுத்தும் சொல்லி பழைய இலக்கியங்களில் உண்டு.
இந்த தென்னாலிராமன் கதைகளில் கூட சொல்லுவோம். அது இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், தென்னாலிராமன் கதையில் இன்னொரு கதை உண்டு. அது என்ன சொல்லுவான் தெரியுமா, இருக்கிறதுலே மனசுக்கு திருப்தி தரக்கூடியது நல்ல அறுசுவை விருந்து அப்படின்னு நம்ம அரசவை கவிஞர் யார், பிராமணர் தான் சொல்லிடுவான். தெனாலிராமன் டென்ஷன் ஆகிடுவான், இவனுங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுண்டான்னு சொல்லிட்டு, இல்லை வேற ஒன்று இருக்குது அப்படிமா. என்ன அது அப்படிமா, பாத்ரூம் போகிறது தான் என் மனுஷனுக்கு திருப்தின்னு சொல்லுவான். அதெல்லாம் கிடையாதுடா, பாத்ரூம் போதெல்லாம் கிடையாது, சாப்பாடு தான் சொல்லி இவனு சொல்லுவான். சரி நீ விருந்து ஏற்பாடு பண்ணுமா. விருந்து நல்ல சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது தென்னாலிராமன் வெளியில் போய் விருந்து அறையை பூட்டிடுவான். பூட்டி எல்லாம் உள்ளே படுத்து கிடக்கடான்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வயிற்ற கலக்காயிக்கணும். பாத்ரூம் போகணும்ல, பாத்ரூம் போனியா, கதை திறந்து விடியாமா. அதெல்லாம் கிடையாது, இன்னும் வேணால் சாப்பாடு வேணால் அனுப்புகிறேன், தின்னுட்டு கடை, அதான் திருப்தி உனக்கு, வெளிக்கு போகிறதெல்லாம் திருப்தி கிடையாதுன்றான். அரசர் கெஞ்ச ஆரம்பிச்சிருவார். கிருஷ்ணராஜதேவர் கெஞ்சுவார், ஐயா முடியா, என்னால் தாங்க முடியல, இருங்க மன்னா, உங்களுக்கு அடுத்து ஒரு சாயங்காலம் பாயாசம் ரெடி பண்ணியிருக்கிறேன், அதை குடித்து திருப்தி அடையுங்கள்மா. தம்பி நீ சொன்னதான் உண்மை, என்னை திறந்து விட்டுரு, வெளிக்கு போகிறதான் திருப்திம்மா. போயிட்டு சொல்லுவான், எப்பா சாப்பாடாவது ஒன்றாவது, கர்மம் வேணாண்டா, இதாண்டா பெஸ்ட்டும்மா. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது. ஒன்லி காட் கேன் டூ தட். ஆனால் இந்த டாட்டாவோட ஒரு கதை கூட சொல்லுவாங்க. வருஷம் ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்ட் போய் டாட்டாட்ட கேட்பாரு, நான் கொஞ்சம் உதவி செஞ்சிட்ருக்கேன், நீனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி கால் இல்லாத பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் செயற்கை கால், இந்த கார்பன் ஃபைபர் அதில் போட்டோம்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், அந்த பிள்ளைங்க ஓடி நல்லா உதவியாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே, சரி எவ்வளோ வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும், சரி நான் சொல்லிடுறேன் போய் வாங்கிக்கோ. வருஷம் 10 லட்சம் கொடுத்துட்டே இருக்கார். ஒரு நாள் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ளிகேஷனுக்கு நீ நேரடியாக அந்த 10 லட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னோடனே, எப்போ எனக்கெல்லாம் நேரம் கிடையாது, அது நீ இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நீ எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கொண்டே செய், எனக்கு மற்ற வேலைகள்லாம் இருக்குது. இல்லை ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் எப்போ சொல்லு, 3 மாதம் கழிச்சினாலும் பரவாயில்ல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரின்னு ஒரு 3 மாதம் கழித்து நேரத்தை அசைன் பண்ணி பர்சனல் மேனேஜர், சார் இந்த மாதிரி இருக்குது, நம்ம நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு காலையில் ஒரு 8 to 9 உங்களுக்கு டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு 3 மாதத்துக்கு அப்புறம் டைம் ஒதுக்கி கொடுக்குறேன். அந்த டயத்தில் அந்த குலத்தை ஒரு குருகுலம் மாதிரி இருக்கும்ல, அந்த ஹோம், அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. காலெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே அங்கே போய் டாட்டா போகிறாரு, எல்லாருக்கும் கால் மாட்டி விடுறாங்க. அந்த பிள்ளைங்க, ஊனமான பிள்ளைங்கள்லாம், தரையில் தவழ்ந்துட்டு வந்த பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சு நடந்து குதித்து ஆடி பாடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நடக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க ஓடுறதையும் அவங்க என்ஜாய் பண்ணுறதையும் பார்த்துட்டு அந்த கையெல்லாம் செயற்கை கை கொடுக்குறாங்க. கை இல்லாத பிள்ளைகளுக்கு செயற்கை கை மாட்டியிருக்காங்க. அவங்க எழுதி பார்க்குறாங்க, என்னென்னமோ வரைகிறாங்க, கையை தூக்கி பார்க்குறாங்க, சாப்பிட்டு பார்க்குறாங்க, ஸ்பூன் எடுத்து பார்க்குறாங்க, பந்து எடுத்து பார்க்குறாங்க, விளையாண்டு பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. டாட்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அவருக்கு அந்த 1 மணி நேரம் போனதே தெரில. சார் நம்ம போகணும், டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணு, இந்த இதில் தொடர்ந்து நம்ம இருப்போம், 2 மணி நேரம் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு இருக்கார். இதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்கார். எனக்கு வாழ்க்கையிலே மிகவும் திருப்தி தந்தது இந்த ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார். இறைப்பணி என்பது அடுத்தவர்களுக்கு செய்வது தான், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்ற பொருளில் இதை சொல்கிறார். ஸோ லாஸ்டிங் கண்டென்ட்மெண்ட், உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கிற மன திருப்தி எப்போ வரும்? இறைவனுக்கு சேவை செய்வதெல்லாம் வரும். நீங்கள் இன்றைக்கி எதுக்கு படிக்கிறீங்க? இறைவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக படிக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம் அதுதான். இன்றைக்கி எதுக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்க? இறைவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவது தான் உங்களுடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. பணம் சம்பாதிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இன்னும் நிறைய 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு நீங்கள் செய்யணும். நீங்கள் 1,00,00,000 பேருக்கு மேனேஜராக இருக்கணும் இறைவனுடைய செயலை செய்வதற்கு. அது உங்களுக்கு என்றென்றும் திருப்தி தரும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?